ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டியூட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட லவ் சொல்றாங்க. ஹீரோ அது வேணான்னு சொல்லிட்டு போயிறாரு. அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு தெளிவு கிடைச்சு மறுபடியும் வந்து ஹீரோயினை ப்ரொபோஸ் பண்றதுக்காக அவர் போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட், நம்ம பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் உண்மையிலே சூப்பரா இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ரோஹிணியும் சரத்குமாரும் அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சரத்குமாரோட ஆக்டிங்லாம் வந்து உண்மையிலே செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாகவே இருந்தது. அடுத்ததா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே கொஞ்சம் லேக்காக இருந்தது ஒரு சில இடங்கள்ல. அதை தொடர்ந்து படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும். சாய் அபியங்கர் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்துச்சுன்னா சொல்லுவேன். அதை தவிர படத்துல முக்காவாசி சீன்லாம் வந்து ஊரும் பிளட்டோட ஸ்பீட் வெர்ஷன், ரிவர்ப் வெர்ஷன், ஸ்லோ வெர்ஷன் தான் ஓடிட்டு இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, அவருக்கு இது செகண்ட் மூவி தான், கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதுவும் சாங்ஸ்லாம் வந்து நல்லா கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்கும்போது பழைய ரஜினியோட படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னொன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் போட்ட மியூசிக் செட் ஆகலையோ என்னமோ என்று எனக்கு தோணுது. இந்த படத்துக்கும் இந்த படத்தோட தீமுக்கும் நம்ம சாய் அபியங்கர் போட்ட மியூசிக் செட் ஆகல. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும்தான் படத்தில் எனக்கு ஃப்ளாஸாக தெரிஞ்சது. பட் ஒன் டைம் வாட்சுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 5க்கு 2 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு தகுதியான படம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, see ya, bye bye.